இந்த அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் ரெண்டு முக்கியமான டெவலப்மெண்ட் அமெரிக்க தரப்புலேருந்து இருக்கு. ஒன்று, அமெரிக்கா ஹீலியஸ் லேசர் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை அவங்களுடைய டெஸ்ட்ராயர் கப்பலில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈரானோட கடல் எல்லையில் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த வாரில் புத்தம் புதுசு. ஈரான் வீசுகிற அந்த சாஹித் ரக ட்ரோன்களை எதிர்கொள்ள முடியாத அமெரிக்கா ஹீலியஸ் லேசர் வகை ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு டெவலப்மெண்ட். ரெண்டாவது, அமெரிக்க தரப்பிலிருந்து அணு உண்டுகளை வீசுறதுக்கான இறுதி சமிக்கையை தரக்கூடிய நியூக்ளியர் கமாண்ட் விமானம் E-6B அப்படின்ற 2 விமானங்களை ஈரான் வான் பரப்பில் உலவ விட்டுருக்காங்க. எதுக்காக அமெரிக்கா திடீர்னு இவ்வளவு பெரிய உச்சகட்ட நடவடிக்கைக்கு இப்போ போகணும்? ஒரு பக்கம் ஹீலியஸ் லேசர் ஆயுதம், இன்னொரு பக்கம் அணு உண்டை ஏவக்கூடிய நியூக்ளியர் கமாண்ட் விமானம். இந்த 2 நடவடிக்கைகளும் நமக்கு உணர்த்துறது என்ன? இந்த போர் வெகு இமீடியட்டாக உச்சநிலைக்கு போயிடுச்சா? இப்போ அமெரிக்கா அணு உண்டை வீசுவதற்கு தயாராகிடுச்சா? இதோடைய அர்த்தம் என்ன? இப்படி பல டெவலப்மெண்ட்ஸ் இந்த விஷயத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்ற பேரில் அமெரிக்கா தொடங்கின இந்த யுத்தம் முழுசாக நம்ம 10 நாளை கூட எட்டலை. அதுக்குள்ள அமெரிக்காவோட ஆயுத கையிருப்பு அதிவேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்கிருந்து வருகிற அனைத்து செய்திகளும் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்குது. குறிப்பாக அவர்களுடைய ஏவுகணைகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமான பல வார்னிங்ஸை அமெரிக்காவில் இருக்கிற மிலிட்ரி வல்லுநர்களும் இராணுவ விஷயங்களை கண்காணிக்கிற பல அமைப்புகளும் அமெரிக்காவை இதை வார்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பேட்ரைட் மிசைல் இன்டர்செப்டர்ஸ், தாட் இன்டர்செப்டர்ஸ், ஸ்டாண்டர்ட் மிசைல், இப்படிப்பட்ட ஏவுகணைகள் அவங்களுக்கு குறையுது. டோமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ், இதுவும் இதனுடைய கையிருப்பும் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படின்ற இந்த எச்சரிக்கையை யார் கொடுக்குறா அப்படின்னா, சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்க அமைப்பு அமெரிக்காவுக்கு வார்ன் பண்ணுது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, ஈரானோட அந்த ஷாஹேத் ரக ட்ரோன்கள், இது ரொம்ப மலிவு விலை ட்ரோன்கள் அப்படிங்கிறது பல பேர் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி $20,000 $30,000 ஒரு ட்ரோனை தயாரிச்சிட முடியும் ஈரானால். பட் இதை எதிர்கொள்கிற எதிரி நாடு இருக்கு இல்லையா, இதை எதிர்கொண்டு ஏவுகணையால் தாக்கணும் அப்படின்னா அந்த ஏவுகணையை தயாரிக்கிறதுக்கு மில்லியன் கணக்கான டாலர் செலவாகும். அதுதான் இப்போ இருக்கிறதுலே அபாயகரமான அம்சம். இப்போது ஒரு பேட்ரைட் அல்லது SM-3 இன்டர்செப்டர், இது பாஞ்சு வர்ற ட்ரோனை வழிமறித்து வானில் தாக்குற ஏவுகணை அமைப்பு பேட்ரைட் அல்லது SM-3 இன்டர்செப்டர். இதை செய்யறதுக்கு, உருவாக்குறதுக்கு $2 மில்லியன்லேருந்து $5 மில்லியன் வரைக்கும் செலவாகுது. பட் ஈரானோட அந்த ஷாஹித் ரக ட்ரோனை தயாரிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் $20,000 30,000 $40,000 வரைக்கும் தான் அதிகபட்சம் செலவாகுது. ஒரு பக்கம் 10 ரூபா பொருள் ஈரான் வீசுறது, ஆனால் அதை அழிச்சு ஒழிக்கணும்னா அமெரிக்கா 500 ரூபா பொருளை யூஸ் பண்ணணும். அப்படி பல மடங்கு சேதத்தை ஈரானோட ட்ரோன் சாம்ராஜ்யம் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துது. இதோட தீவிரத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு டேட்டா பார்த்துடலாம். இந்த போர் தொடங்கினதிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் UAE இருக்கு இல்லையா, அவங்க 755 ஈரான் ட்ரோன்களை நாங்கள் எதிர்கொண்டு அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு அஃபீஷியலாக UAE சொல்லியிருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அத்தனை ட்ரோன்களையும் UAE ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் அழிச்சிருக்குது. அப்போ ஒரு ஏவுகணைக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு பேட்ரைட் ரக ஏவுகணைக்கு $3 மில்லியன் செலவாகும். ஒரு தாட் தடுப்பு ஏவுகணைக்கு $10 மில்லியன் வரைக்கும் செலவாகும். இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் UAE 755 ட்ரோனையும் டவுன் பண்ணியிருக்கு. அப்போது UAEக்கு மட்டும் எவ்வளவு செலவாயிருக்கும், எத்தனை மில்லியன் செலவாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இது UAEக்கு மட்டுமான கணக்கு. அப்புறம் பஹ்ரைன், ஜோர்டான், கத்தார், குவைத், இந்த எல்லா நாடுகள் மீதும் ஈரான் தன்னுடைய ட்ரோன் படையை ஏவிச்சு. அவங்க எல்லாரும் இதை எதிர்கொள்கிறதுக்கு ஏவுகணைகளை தான் பயன்படுத்தினாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கணக்கு போட்டாக்க இது ஹெவியாக வரும். இது வளைகுடா நாடுகளுக்கு மட்டுமான கணக்கு. அப்புறம் ஈரான் இஸ்ரேல் மேலே ஏகப்பட்ட ட்ரோன்களை ஏவி இருக்குது. அந்த நாடு அதை எதிர்கொள்ள ஏவுகணைகளை பயன்படுத்துது. ஸோ அதுக்கான கணக்கு தனி. இது எல்லாம் சேர்த்து கணக்கிடும்போது ஈரானுடைய இந்த ட்ரோன் சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, இது உலக நாடுகள் அத்தனையையும் பதற வைக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேதத்தை எல்லா நாடுகளுக்கும் இது தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. இதை எதிர்கொள்ள முடியாமல் தான் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குது, தன்னுடைய ஹீலியஸ் லேசர் கப்பலை ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. இந்த கப்பல் ஆல்ரெடி ஈரானோட கடல் எல்லையில் தான் நின்றுகிட்டு இருக்கு. இது ஒரு டெஸ்ட்ராயர் வகை கப்பல். இந்த கப்பலில் இருக்கிற ஹீலியஸ் லேசர் அமைப்போட காட்சிகளை
2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் அது இருக்குது. நாங்கள் இதை பயன்படுத்தி ஈரான் ட்ரோனை முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 4 சாகேத் ரக ட்ரோன்களை ஹீலியஸ் லேசர் கப்பரை பயன்படுத்தி தடுத்துருக்காங்களாமா. இப்போ அதை விட இதில் என்ன அவங்களுக்கு முன்னேற்றம்னா, நீங்கள் ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி இந்த ட்ரோனை எதிர்கொள்ளும் போது பல மில்லியன் டாலர் செலவாகுது. பட் இந்த லேசர் வகை கப்பலை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பெரிய செலவு எதுவும் இல்லை, ஆல்மோஸ்ட் செலவு இல்லை, அது மின்சாரத்தில் இயங்கக்கூடியது. ஒருவேளை அவங்க ஹீலியஸ் லேசர் வகை கப்பலை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களை முறியடிக்கிறத வெற்றிகரமாக அமெரிக்கா பண்ணாங்க அப்படின்னா ஈரானுக்கு அது சிக்கல். ஈரான் இருக்கிற அந்த ட்ரோன் படைகளுக்கு அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். ஆனால் ஒருவேளை ஈரான் ஒரு பேலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி அந்த ஹீலியஸ் லேசர் பயன்படுத்துகிற அந்த டெஸ்ட்ராயர் கப்பலையே ஒழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துடும். இதுக்கு அடுத்ததாக அமெரிக்கா எடுத்திருக்கிற இன்னொரு முக்கியமான நடவடிக்கை தான் E-6B மெர்க்குரி அப்படின்ற நியூக்ளியர் கமாண்டை கொடுக்கக்கூடிய விமானத்தை ஈரான் கடல் எல்லையில் பறக்க விட்டுருக்கு. இந்த விமானம் ரெகுலர் விமானத்தை போல கிடையாது. இந்த விமானத்துக்குள்ள எந்த ஆயுதங்களும் இருக்காது. மாறா இது அணு ஆயுதங்களை ஏவுறதுக்கான சிக்னலை கடல்ல இருக்கிற அந்த அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு இல்லையா, அந்த கப்பல்களுக்கு இந்த விமானம் அந்த சிக்னலை அனுப்பும். இப்போ நீ அணு ஆயுதத்தை ஏவலாம் அப்படின்னு சிக்னலை அனுப்பும். அப்படிப்பட்ட காரணத்துக்காக மட்டும்தான் இந்த நியூக்ளியர் கமாண்ட் விமானம் பயன்படுத்தப்படுது. இந்த விமானம் அவ்வளவு எளிதாக வெளில எங்கேயும் வராது. இதை எடுத்துகிட்டு வெளில வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. ரொம்ப ரொம்ப அபாயகரமான கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் மட்டும்தான் இந்த விமானம் வெளியவே வரும். அப்படிப்பட்ட விமானத்தை கொண்டு இங்கே விட்டுருக்காங்க. இந்த விமானம் உருவாக்கப்பட்டதோட அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னா, லேண்டில் இருக்கிற இந்த நியூக்ளியர் கமாண்ட் சென்டர் ஒருவேளை செயலிழந்து போச்சு அப்படின்னா, செயற்கைக்கோள்களே செயலிழந்து போச்சு அப்படின்னா, அல்லது நாட்டோட அரசியல் தலைமை அவங்க தானே அந்த அணுகுண்டு போடுறதுக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த அரசியல் தலைமை செயலிழந்து போச்சுன்னா, இப்படி எல்லா வகையான தலைமைகளும் செயலிழந்து போய்விட்டாலும் கூட அந்த அணுகுண்டை வெடிக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த நியூக்ளியர் கமாண்ட் விமானத்தின் மூலமாக அதை செய்ய முடியும். அதுதான் இந்த விமானத்தோட ஒரே பர்பஸ். மார்ச் 4ஆம் தேதி இந்த E-6B விமானங்கள் 2 விமானங்கள் ஒரே நேரத்தில் ஈரான் வான் பரப்பில் பறந்ததை ஓப்பன் சோர்ஸ் கண்காணிப்பு அமைப்புகள் பல அமைப்புகள் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போது எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு விமானத்தை கொண்டு ஈரான் பரப்பில் பறக்க விடணும்? அமெரிக்கா அணுகுண்டு வீசுறதுக்கு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வேறு சில விஷயங்களை இணைச்சு புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. 2வது உலகப் போருக்கு பின்னாடி அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதியில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டிலையா தன்னுடைய இராணுவ பேஸை தொடர்ந்து அமைச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாட்டில் அவங்களோட இராணுவ பேஸ் பெரிய அளவுக்கு பில்ட் பண்ணாங்க. கத்தார், குவைத், UAE, ஜோர்டான், சவுதி அரேபியா, இந்த எல்லா நாடுகள்லையும் அவங்களுடைய இராணுவ தளம் அடுத்தடுத்து அமைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. பஹ்ரைனில் அவங்களுடைய 5வது பெரிய கடற்படை தளத்தை அமைச்சாங்க. கத்தாரில் அல் உதீத்தில் மிகப்பெரிய இராணுவ பேஸ் அமைச்சாங்க. இதெல்லாம் தொடர்ந்து வர்ற செய்திகளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ மத்திய கிழக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான இராணுவ வலிமையை கொண்டிருந்த நாடாக அமெரிக்கா திகழ்ந்தது. இப்படி அமெரிக்கா எல்லா மத்திய கிழக்கு நாடுகள்லையும் அமைச்ச அந்த இராணுவ தளங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு சர்வதேச இராணுவ வல்லுநர்களின் கருத்துப்படி 780 லட்சம் கோடி. எவ்வளவு? 780 லட்சம் கோடி. இவ்வளவு மிகப்பெரிய பணம் மட்டும் இதில் சம்மந்தப்படலை. மாறா இந்த இராணுவ தளங்கள் எல்லாம் அமெரிக்காவோட மேலாதிக்கத்துக்கான குறியீடு. நாங்கள் உலகத்தின் போலீஸ்காரன், உலகத்தின் வல்லரசு, சூப்பர் பவர் என்பதற்கான குறியீடு இந்த இராணுவ பேஸ் எல்லாத்தையும். இந்த இராணுவ பேஸை தான் இப்போ ஈரான் வெறும் 4 நாளில் 5 நாளில் அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. முக்கியமாக அங்கே இருக்கிற ரேடார் ஸ்டேஷன் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஈரான் ரேடார் ஸ்டேஷனை குறி வச்சு தாக்குது. ஏன்னா ரேடார் இருந்தால் தானே நாங்கள் அனுப்புகிற ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நீ வழிமுறித்து தாக்குற. இந்த ரேடாரே முதல்ல போட்டு தாக்கிட்டா நாங்கள் அனுப்புகிறத உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற ஈரானோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்க வரிசையாக அந்த பேஸ் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டாங்க. அந்த அல் உதீத்தில் இருந்த ரேடார் சிஸ்டம் காலியானது அமெரிக்காவுக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி. அதுதான் உலகத்தின் சரிபாதியை கண்காணிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இப்போ இது இல்லை அப்படிங்கும்போது மிகப்பெரிய சிக்கல் அமெரிக்காவுக்கு வருது. இதை விட்டால் அமெரிக்காவுக்கு இருக்கிற அடுத்த ரேடார் சிஸ்டம் அப்படிங்கிறது துருக்கியில் இருக்குது. இந்த யுத்தம் தொடங்குறதுலேருந்து அமெரிக்காவோட இராணுவ பேஸ் எந்தெந்த நாட்டிலெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா இராணுவ பேஸையும் ஈரான் அடித்து துவம்சம் பண்ணது இந்த நிமிஷம் வரைக்கும் இது நிற்கலை. ஆனால் துருக்கியில் அமெரிக்காவுக்கு சொந்தமாக ஒரு இராணுவ பேஸ் இருக்குது, இன்கர்லிங் ஏர் பேஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அதை மட்டும் ஈரான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஏன் பண்ணலை?
ஏன்னா துருக்கி அப்படிங்கிறது தனி ஒரு நாடா இருந்தாலும் அது நேட்டோவின் ஒரு உறுப்பு நாடு. அது மீது கை வைப்பது அப்படிங்கிறது நேட்டோவோட 32 நாடுகள் மீது கை வைப்பதற்கு சமம். ஒரே நேரத்துல 32 நாடுகளுடன் போருக்கு போவதற்கு சமம். அதனாலதான் ஈரான் துருக்கியில் இருக்கிற அந்த ராணுவ பேஸ் மீது மட்டும் கை வைக்காம இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த யுத்தம் என்னைக்கு தொடங்குனுச்சோ, என்னைக்கு அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் ஈரானோட பள்ளிக்கூடத்துல குண்டை போட்டு இந்த வாரம் தொடங்கி வச்சதோ, அன்றைய முதல் நாளே துருக்கியின் எர்டோகன் இதை அமெரிக்காவை தீவிரமாக கண்டித்தார். இது 2வது காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் துருக்கி மேல இருக்கிற அந்த அமெரிக்க ராணுவ பேஸ் மேலையும் ஒரு ஏவுகணையை தாக்கி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு. பட் லேட்டரான ஸ்டேஜில் ஈரான் அதை டினை பண்ணிட்டாங்க. இல்லை அதை நாங்கள் பண்ணலை, அது ஹிஸ்புல்லா பண்ணாங்களா வேற யார் பண்ணாங்களான்னு தெரியாது அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்த செய்தி. எனிவே இப்போ வரைக்கும் ஈரான் துருக்கியோட அந்த ராணுவ பேஸ் மேலே தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறாங்க. பட் ஈரானை பொறுத்தவரையிலும் தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு கருதுகிற எதையும் விட்டு வைக்காமல் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஓமன் என்ற நாடு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தின நாடு தான். இந்த வாருக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவங்க தான் இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலும் கூட ஓமன் கடல் எல்லையில் நின்றுட்டு இருந்த ஒரு அமெரிக்காவோட வார் கப்பலை ஈரான் தாக்குதல் நடத்துகிற தயங்கலை. ஸோ ஈரானை பொறுத்தவரையிலும் தன்னுடைய நிலையை தக்க வைத்துக்கொள்ள, தன்னுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த அமெரிக்காவோட இராணுவ பேஸ் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது அப்படின்ற முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஸோ அவங்க எந்த கட்டத்திலையும் துருக்கியில் இருக்கிற அந்த இராணுவ பேஸ் மீதும் கூட தாக்குதல் நடத்தலாம். ஒருவேளை அப்படி ஒரு தாக்குதல் நடத்தினால் துருக்கியில் இருக்கிற அந்த இராணுவ பேஸில் அமெரிக்காவோட 2வது பெரிய ரேடார் சிஸ்டம் அங்கே இயங்கிட்டு இருக்கு. அந்த அட்டாக்கில் அந்த ரேடார் சிஸ்டத்தையும் ஈரான் போட்டு தாக்கிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு 2 கையும் உடைஞ்சது போல. ஒட்டுமொத்த ரேடார் சிஸ்டமும் செயலிழந்து போயிடும். எத்தனை சூப்பர் பவர் ஆயுதங்களை தயாரித்து வச்சுருந்தாலும் ரேடார் சிஸ்டம் இல்லை அப்படின்னா இலக்குகளை நோக்கி அவற்றை ஏவ முடியாது. அது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த காரணங்களால தான் இப்படி ஒரு சிச்சுவேஷனை எட்டுறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா தன்னுடைய நியூக்ளியர் கமாண்ட் விமானத்தையும் ஹீலியஸ் லேசர் டெஸ்ட்ராயர் கப்பலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு ஈரானோட கடல் எல்லையில். இதையெல்லாம் இப்படி செய்கிற அமெரிக்கா இன்னொரு பக்கம் குர்து இன போராளி குழுக்களை தூண்டிவிட்டு அவங்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணி அவங்கள ஈரானுக்குள்ள தரை வழியாக ஊடுருவ செஞ்சு ஒரு தரைவழி யுத்தத்தை தொடங்குறதுக்கான வேலைகளையும் தூண்டி விட்டுருக்குது. அமெரிக்க ஊடகங்கள் CNN, ஃபாக்ஸ் உள்ளிட்ட பல ஊடகங்கள் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. குர்து போராளி குழு தலைவர்கள் கூட ட்ரம்ப் நேரடியாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்படிப்பட்ட செய்திகளும் வந்திருக்குது. ஏன் இது அப்படின்னா, இப்போது அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் இதுவரைக்கும் இது ஒரு வான்வெளி யுத்தமாக மட்டும்தான் போயிட்டுருக்கு. பட் ஈரான் அதை எல்லா வகையிலையும் முறியடித்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேதங்களை உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ ஈரானோட அந்த ஸ்ட்ரென்த்தை சிதறடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தரை வழியாக ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்கணும். ஈரானுடைய கணிசமான படைப்பிரிவினரை குர்து போராளிகளை எதிர்கொள்வதன் அந்த வேலைகளுக்காக அவங்க அனுப்பி வைக்கிற நிலைமையை உருவாக்குனா அவங்களுடைய வலிமை ஸ்கேட்டர் ஆகும். இது அமெரிக்காவுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு அமெரிக்கா கருதுது. குர்து இன போராளிகளை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பல காரணங்கள் இருக்குது அப்படின்னாலும் கூட அவங்க அமெரிக்காவோட எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறி எத்தனையோ காலமாகுது. ஈராக் யுத்தத்தில் அமெரிக்காவால் களமிறக்கப்பட்டு ஈரானுக்கு எதிராக போராடினாங்க. இன்னும் பல நாடுகளில் அந்த மாதிரி வேலைகளை குர்து இன போராளி குழுக்கள் பார்த்தாங்க. இப்போ அவங்க ஈரானுக்கு எதிராக இந்த யுத்தத்தில் அமெரிக்காவால் களமிறக்கி விடப்பட்டால் ஈரான் எல்லையில் அவங்கள எதிர்கொள்ள தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி IRGC ஒரு பக்கம் சொல்லுது. இன்னொரு பக்கம் அவ்வளவு எளிதில் அமெரிக்கா படையினரால் நேரடியாக ஈரானை ஊடுருவி உள்ளே வர முடியாது. ஏன்னா ஈரானோட பிரத்யேகமான பூகோள அமைப்பு அப்படிப்பட்டது. அந்த ரீஜனை பற்றி நல்லா தெரியாதவங்க தரை வழியாக உள்ளே ஊடுருவது ஆல்மோஸ்ட் முடியாது. அமெரிக்கா நேரடியாக போகாமல் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் அது. பட் குர்து இன போராளிகளை பொறுத்தவரையிலும் அந்த நிலப்பரப்பு அவங்களுக்கு ரொம்ப நல்லா பரிச்சயம். அவங்களால பல வழிகளில் ஊடுருவி போயிட முடியும். இது இன்னொரு காரணம் அமெரிக்கா அப்படி பேக்டோர் வழியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்படியெல்லாம் அமெரிக்கா செய்கிறதோட மிலிட்ரி மீனிங் என்ன அப்படின்னா, ஈரானுடைய இந்த தீவிர எதிர்த்தாக்குதலை அமெரிக்காவால் எதிர்கொள்ள முடியலை. அமெரிக்கா கிட்ட ஒரு பக்கம் ஆயுதங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் ஈரான் மிக நீண்டகால யுத்தத்துக்கு தயாராக களத்தில் நிற்கிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப எங்களுக்கு வருஷக்கணக்கில் யுத்தம் செஞ்ச அனுபவம் எங்களுக்கு இருக்குது. ஈராக் கூட 8-9 வருஷம் நடந்த சண்டையவே நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். அதனால் இந்த யுத்தத்திலும் அத்தகையது ஒரு நீண்ட யுத்தத்துக்கு தயாராக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு ஈரான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. பட் அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் இது 2 வாரத்தில் முடிஞ்சிடும், 3 வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் இங்கே வந்தாங்க. ஆனால் நிலைமை வேறவா இருக்குது. இங்கே ஒரு பக்கம் ஆயுதங்கள் கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் ஈரானை பல முனைகளில் டவுன் பண்ணுறதுக்கான வேலைகளை வெவ்வேறு குறுக்கு வழிகளை பயன்படுத்தி அமெரிக்கா செய்ய தொடங்கியிருக்குது. குறிப்பாக அந்த ஹீலியஸ் லேசர் கப்பல் இருக்கு இல்லையா, இதுபோல் ஒளி மற்றும்
லைட் மற்றும் சவுண்டை பயன்படுத்தி தாக்கக்கூடிய நவீன ரக ஆயுதங்களை அமெரிக்கா வச்சிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் சமீப காலமாக வந்துகிட்டு இருந்ததை நம்ம கவனிச்சிருக்கலாம். வெனிசுவேலா நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கூட இது போன்ற லேசர், சவுண்டு, ஒளி இது மாதிரியான நவீன ரக ஆயுதங்களை பயன்படுத்தி தான் அவரை தூக்குனாங்க அப்படின்ற செய்திகள்லாம் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு, நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஈரான் யுத்தகலம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட நவீன ஆயுதங்களின் பரிசோதனை கூடமாக மாறுவதற்கான வாய்ப்பை நோக்கி இது அழைத்து செல்கிறது. அமெரிக்கா அப்படிப்பட்ட நிலைமைக்கு போகுமானால் லேசர் ஆயுதம் இன்னும் கண்ணுக்கு வராத, இதுவரையும் டெஸ்ட் பண்ணப்படாத பல புதிய ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்தினால் சீனா சும்மா இருக்குமா அப்படின்னா ஒருபோதும் இருக்காது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஈரான் யுத்தத்திலேயே கூட ஈரானுக்கு பல நவீன ரக ஆயுதங்களை கொடுப்பது சீனா தான். ஆயுதங்கள் மட்டும் இல்லை, அந்த அமெரிக்க இராணுவ பேஸ் எந்த இடத்துல இருக்குது, என்னென்ன ஆயுதங்கள் எந்தெந்த ஸ்பாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு துல்லியமான தகவல்களை, சேட்டலைட் தகவல்களை ஈரானுக்கு தந்து உதவுவது சைனா தான். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சைனா தான் தயாரித்து வைத்திருக்கிற நவீன ரக ஆயுதங்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான களமாக இந்த யுத்த முனையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சீனாவுக்கு அந்த வகையில் இது அட்வான்டேஜ் அப்படின்னு அது நினைக்குது. சீனா சமீப காலத்தில் எந்த பெரிய நாடுகள் கூடவும் சண்டைக்கு போகலை. சமீபத்தில் தைவான் கூட ஒரு சிறிய சண்டை நடந்துச்சு, அது பெருசு இல்லை. பட் அவங்க ஏராளமான நவீன ரக புதிய ஆயுதங்களை தயாரித்து வச்சுருக்கிறாங்க. அமெரிக்கா இது போன்ற புதிய நவீன ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கும் அப்படின்னா சீனா தன்னுடைய நவீன ரக ஆயுதங்களை ஈரான் யுத்தத்தில் ஈரானுக்கு சார்பாக இறக்கிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்காது. அத்தகைய நிலைமை நோக்கி இந்த யுத்தம் போச்சு அப்படின்னா அது நாம் யூகிக்க முடியாத திசைகளில் அழைச்சிட்டு போகும். பார்க்கலாம், இதோட அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. மற்றொரு வீடியோவில் இதனுடைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.